லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் ஆணையம் 5 கட்ட தேர்தலுக்கான அந்த வாக்கு சதவீதம் எவ்வளவு தொகுதி வாரியாக எந்தெந்த இடத்துல எவ்வளவு வாக்கு எண்ணிக்கையோடு வெளியிட்டிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு தேவையில்லை, அதாவது இது வந்து குழப்பத்தை ஏற்படுத்தும்னு ஒத்தி வச்சுட்டாங்க. அப்படி இருந்துமே தேர்தல் ஆணையம் ஒரு மனம் மாற்றம் நிகழ்ந்து இந்த எஸ்பி வங்கி ஒரே நாள் இரவில் வந்து எல்லாத்தையும் வெளியிட்டது போல தேர்தல் ஆணையம் வந்து திடீர்னு வெளியிட்டிருக்கிறாங்க இல்லையா? இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறிகள் தேர்தல் ஆணையத்துக்கும் தென்பட்டு விட்டது என்பதைத்தான் தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த திடீர் மாற்றங்கள் உணர்த்துகிறது. ஏனென்று சொன்னால், தேர்தல் ஆணையம் தான் நிறைந்த உச்சநீதிமன்றத்தில் சொன்னார்கள், அவகாசம் இல்லை என்று சொன்னார்கள். அவகாசம் இல்லை என்று சொன்னால் இந்த வழக்கு இப்போதா விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கு 1 வருடத்துக்கு முன்பே தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு. அதிலே பிரசாந்த் பூஷன் ஆஜராகி ஏற்கனவே அந்த வழக்கை ட்ரையலுக்கு கொண்டு வருவதற்கு ஓராண்டு காலமாக முயற்சி செய்து கொண்டிருந்தார். தாமதமாக எடுத்தது உச்சநீதிமன்றம் தானே தவிர மனுதாரர் அவர்களுடைய தவறு இதில் எந்த விதத்திலும் இல்லை என்பதை நீதிமன்றமும் உணர்ந்தே இருந்தது. ஆனால் நீதிமன்றம் ஒருபடி கீழே இறங்கி வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைக்கு துணை போகிற வகையில் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை எல்லாம் தர முடியாது, நீங்கள் கேட்பது போலெல்லாம் ஆவணங்களை தர முடியாது, சதவீதம் குறித்த செய்திகளை வெளியிட முடியாது என்று சொன்னார்கள். உண்மையிலேயே உச்சநீதிமன்றம் இப்படி சொல்லி இருக்கவே கூடாது. காரணம், கடைசி நம்பிக்கை என்பது இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிற கடைசி நம்பிக்கையானது உச்சநீதிமன்றம் தான் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. உச்சநீதிமன்றத்தினுடைய கதவை தட்டுவதற்கான பிரதான காரணமே உச்சநீதிமன்றத்தில் தங்களுக்கு நீதி கிடைக்க பெறும் என்று மக்களுக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை. இல்லை என்று சொன்னால் மக்கள் ஏன் நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளை ஏறப்போகிறார்கள்? உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய புரட்சிகளை நாம் பார்த்து கொண்டேதானே வருகிறோம். எல்லா புரட்சிகளிலும் மக்கள் வீதிக்கு வந்து ஆயுதம் ஏந்தி போராடுவார்களே தவிர எந்த மக்களும் ஜனநாயக வழியில் போராட வேண்டும் என்று கடைசி கட்டத்தில் முடிவெடுப்பதே இல்லை. ஆனால் இந்திய மக்கள் கடைசி கட்டத்தில் கூட உச்சநீதிமன்றத்திற்கு சென்று முறையிட வேண்டும் என்றுதான் முயற்சி செய்தார்கள். ஆனால் அந்த நம்பிக்கை அன்றைக்கு பொய்த்து போனது. இப்போது திடீரென இந்த தேர்தல் ஆணையத்துக்கு இப்படி ஒரு மாற்றம் வந்திருப்பதற்கான காரணமே ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறிகள் தென்பட்டு விட்டது. நாளை நமக்கு ஏதேனும் சிக்கல் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தேர்தல் ஆணையம் முந்திக் கொண்டிருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இல்லை என்று சொன்னால் தேர்தல் ஆணையம் அன்றைக்கே நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கலாம். சார், ரொம்ப சிம்பிள் சார். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அன்றாடம் நடக்கக்கூடிய வாக்குப்பதிவு குறித்த செய்திகளை மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் தருவது யாருடைய வேலை? தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை. அதை தேர்தல் ஆணையம் தான் செய்யணும். அதற்காகத்தானே தேர்தல் ஆணையம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சார், 5 ஆண்டுக்கு ஒரு முறைதான் தேர்தல் நடைபெறுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் என்பது 5 ஆண்டுக்கு ஒரு முறைதான். நீங்கள் 5 ஆண்டுகளில் ஒரு முறைதான் பணியாற்றுகிறீர்கள். மற்ற நேரங்களில் எல்லாம் பகுதி வாரியாகத்தான் தேர்தல். சட்டமன்ற தேர்தல்களில் ஒட்டுமொத்தமாக தேர்தல்கள் நடைபெறுவதில்லை. ஒட்டுமொத்தமாக நடைபெறுகிற தேர்தலை கூட நீங்கள் 5 கட்டத்துக்கு அதிகமாக 7 கட்டமாக நடத்தி விட்டீர்கள். ஒரே நாளில் தேர்தல் நடத்தி முடிக்கக்கூடிய வல்லமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் செய்ய தவறிய தேர்தல் ஆணையம் 7 கட்டமாக தேர்தல், இந்த 7 கட்டத்துல கூட ஆசுவாசப்படுத்தி கொண்டு நிதானமாக உங்களால் மக்களுக்கு தகவல்களை தர முடியவில்லை என்று சொன்னால் இந்த தேர்தல் ஆணையம் என்பது செத்து போய்விட்டது என்பதுதானே மக்கள் பொருள் கொள்ள வேண்டிய அர்த்தம். அப்படி செத்து போன அமைப்பு இந்திய ஜனநாயகத்தில் தேவைப்படுகிறதா என்கிற கேள்வி இப்போது நாட்டு மக்களுக்கு எழும் அல்லவா? அந்த கேள்விதான் எழுந்திருக்கிறது. அந்த கேள்விக்கு விடை சொல்ல வேண்டிய உச்சநீதிமன்றமும் இதற்கு துணை போனது என்பது மக்களுக்கு இருந்த மிகப்பெரிய அதிருப்தி. இப்ப ஒரே நாள்ல நீங்க இரவோடு இரவாக வெளியிட்டிருக்கிறீங்களா? இப்ப எப்படி வெளியிட முடிஞ்சது உங்களால? அப்ப உச்சநீதிமன்றம் சொன்ன வாதம் பொய் என்று ஆகிவிட்டது அல்லவா? உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது? இறுதிக்கட்ட தேர்தல்கள் நடைபெறுகிற காலகட்டத்தில் இந்த பணிகளில் எல்லாம் தேர்தல் ஆணையர்களால், தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகளால், தேர்தல் ஆணையத்தால் முழுமையாக ஈடுபட முடியாது. எனவே இதை வேறு ஒரு தேதிக்கு, எப்போ ரிசல்ட் எல்லாம் புதிய ஆட்சி அமைந்ததற்கு பிறகு இதை விசாரிப்போம்னு. ஏன் சார், நான் என்ன கேட்கிறேன், ஒரு திருடன் திருடி விட்டான் என்று சொல்லி புகார் கொடுத்தால் அந்த திருடு போன பொருள் விற்பனையாகி அது மக்களிடத்திலே சந்தைப்படுத்தப்பட்டு அது போய் எல்லோருக்கும் சேர்ந்ததற்கு பிறகு அது குறித்த விசாரணை நடைபெறும் என்று சொன்னால் திருடு போன பொருட்களை எப்படி மீட்பது? இது ஒரு சராசரி மனிதனுக்கு எழக்கூடிய கேள்வி அல்லவா? இந்த தேர்தலில் முறைகேடுகள் நடக்காமல் தடுப்பதற்காக இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று மனுதாரர் கோருகிறார். மனுதாரர் யார்? மக்களினுடைய பிரதிநிதி. மக்களுக்காக இருக்கக்கூடிய அமைப்புகள், மக்களுக்காக இயங்கக்கூடிய வழக்கறிஞர்கள், மக்களுக்காக இயங்கக்கூடிய சமூக செயல்பாட்டாளர்கள், இவர்கள் தான் மனுதாரர்கள். இவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு, தேர்தல் முடிவுகள் வெளியானதற்கு பிறகு
புதிய ஆட்சி அமைந்ததற்கு பிறகு இது குறித்து விசாரிப்போம் என்று சொல்லி உச்சநீதிமன்றம் இதை தள்ளி வைத்தது. இப்போது அவசர கதியில நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்களே தேர்தல் ஆணையம், அப்ப உச்சநீதிமன்றத்தினுடைய முகத்தில் தேர்தல் ஆணையம் கரியை பூசி இருக்கிறது என்றுதான் நான் இதை புரிந்து கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் உச்சநீதிமன்றம் தந்த அந்த தீர்ப்பை கூட, அந்த கால அவகாசத்தை கூட தேர்தல் ஆணையம் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அவ்வளவு பயம் வந்திருக்கிறது இப்போது தேர்தல் ஆணையத்துக்கு. ஏனென்று சொன்னா கொஞ்ச நெஞ்சமான நிலை தடுமாற்றங்கள் இல்லை, அதிகார வர்க்கத்துக்கு சாய்வு நிலை கொஞ்ச நெஞ்சமாக இல்லை. ஒரே அடியாக அதிகார வர்க்கத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பாக தேர்தல் ஆணையம் மாறியது. அதனுடைய ஆணையர்கள் நியமனம், ஏற்கனவே இருந்த ஆணையர்களுடைய ராஜினாமா, அதை ஒரே நாளில் ஏற்றுக்கொண்ட திரௌபதி முர்மு அம்மையாரினுடைய நடவடிக்கை, இவை எல்லாம் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவை அமைப்பு தான் தேர்தல் ஆணையம் என்று எல்லோரும் நம்பினார்கள். அதனால்தான் எந்த கட்டத்திலும் இல்லாத அச்ச உணர்வு இந்த தேர்தலில் இருந்த. சார், ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து சுதந்திர இந்தியா பல நாடாளுமன்ற தேர்தல்களை சந்தித்து விட்டது, பல பிரதமர்களை இந்த நாடு சந்தித்து விட்டது. எந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் தேர்தல் ஆணையத்தின் மீது இவ்வளவு அவநம்பிக்கை ஏற்பட்டதே இல்லை. இதுதான் முதல் முறை தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் முழுவதுமாக நம்பிக்கை இழந்து போனார்கள். காரணம் என்ன என்று சொன்னால், துவக்கத்தில் இருந்து இப்போது வரை தேர்தல் ஆணையத்தினுடைய நிலைப்பாடு என்பது ஒரு சார்புடைய நிலைப்பாடாக, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு நிலைப்பாடாக இருந்தது என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை. நேற்று தான் கபில் சிபில் அவர்கள் வந்து ஒரு டெமோ மாதிரி பண்ணி காட்டினாரு. அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் வந்து எப்போ திறக்கப்படுதுங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கட்டுப்பாட்டு கருவி எண், வாக்குப்பதிவு இயந்திர எண், அந்த விவிபேட் எண், இதெல்லாம் வந்து சரி பாருங்க. அதில் தெரியுற தேதியும் சரி நேரத்தையும் சரி இது வந்து கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக குறித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட்டுங்கிற பட்டனை அமுக்குன்னு சொல்லி அதை எப்படி உபயோகப்படுத்தணுங்கிற டெமோ மாதிரி அவர் செஞ்சதுனால தேர்தல் ஆணையம் வந்து உடனடியாக இதை வெளியிட்டுட்டாங்க இல்லையா? அதாவது எது பண்ணாலுமே நம்மளால் மறைக்க முடியாது அப்படிங்கிற நிலைக்கு அவங்க வந்துட்டாங்களா, இல்லைன்னா வேறு வழியில் எப்படியும் வெளியிட்டு தான் ஆகணும், அதனால் வெளியிட்டுட்டாங்களா? இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? 2 விஷயங்கள் இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இந்தியா கூட்டணி தேர்தல் ஆணையத்தை விடுவதாக இல்லை என்பது முக்கியமான செய்தி. ஏனென்று சொன்னால், தேர்தல் ஆணையம் தனக்கு உகந்ததை போலெல்லாம் இயங்க முடியாத ஒரு நிலைமையை இப்போது இந்தியா கூட்டணி உருவாக்கிவிட்டது. அவர்கள் தேர்தல் களத்தை தயார்படுத்துகிற போது இருந்த நிலைமை என்பது வேறு, ஆனால் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை என்பது வேறு. இப்போது நிலைமை என்பது முற்றிலுமாக மாறிவிட்டு விட்டது. ஏனென்று சொன்னா, மோடியே இந்த தேர்தல் களத்தை எதிர்கொள்ள முடியாமல் தான் தடுமாறுகிறார் என்று சொன்னால், சூப்பர் பாஸே தடுமாறுகிற போது கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஏவல்காரர்கள் எப்படி இயங்க முடியும் என்கிற நிலைமையை தேர்தல் ஆணையம் உணர்ந்து கொண்டிருக்கும். ஏனென்று சொன்னா, மோடிக்கே அந்த நிலை தடுமாற்றம் வந்ததற்கு பிறகு தேர்தல் ஆணையத்துக்கு அந்த நிலை தடுமாற்றம் வராதா? அதுதான் தேர்தல் ஆணையத்துக்கு வந்தது. நீங்கள் சொன்னது ஒரு காரணிதான். கபில் சிபிலினுடைய அந்த டெமோ என்பது அவர்களுக்கு ஒரு அச்ச உணர்வை தந்திருக்க கூடும். இனிமேல் எந்த ஒரு எலக்ட்ரானிக்ங்கிறது தவறு நடக்கக்கூடியதுதான், அந்த தவறு எப்படி நடக்காம இருக்கிறங்கிறது பார்க்கலுடைய நம்மளுடைய வேலைன்னு சொல்லி அவர் அந்த டெமோவை காட்டினாரு. இல்ல, அதுதான் கபில் சிபிலினுடைய அந்த டெமோ என்பது அவர்களுக்கு ஒரு அச்ச உணர்வை தந்தது. ஏன்னா ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு போச்சு இல்ல. இப்ப வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும் என்பதை கபில் சிபில் ஒரு ஆசிரியரை போல இருந்து வகுப்படுத்தி விட்டார். இப்ப போடக்கூடிய எல்லா வேட்பாளர்களினுடைய பிரதிநிதிகளும் ரெப்ரசன்டேஷனும் வாக்குப்பதிவு எண்ணிக்கை நாளின் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அத்தனை முகவர்களும் இதை பின்பற்றக்கூடிய நேரத்தில் தேர்தல் ஆணையத்தால் எந்த விதமான திருட்டுத்தனத்தையும் செய்ய முடியாத ஒரு நிலைமை உருவாகி போய்விட்டது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அதுல இன்னொரு பக்கம் என்னன்னா, இப்ப தேவையற்ற சிக்கல்களை எதற்காக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூட தேர்தல் ஆணையம் நினைக்கலாம். ஏன்னா ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறிகள் முற்றிலுமாக வந்துவிட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். மோடியே தடுமாறுகிறார் என்று அதற்காகத்தான் சொன்னேன். இல்லை என்று சொன்னால் மோடி இவ்வளவு தடுமாற்றமான மனநிலைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. இப்போது கூட நேற்றைக்கு முன்தினமோ முஜிரா நடனங்கள் கூட ஆடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று ஒரு கேவலமான விமர்சனத்தை மோடி முன்வைக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு அச்ச உணர்வு வந்திருக்க கூடும். இப்படியெல்லாம் ஒரு பிரதமர் பேசுவாரா என்று ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அவர் பேசுகிறார் என்கிற நிலைக்கு அவர் போய்விட்டார். இதற்கெல்லாம் காரணம் என்ன? தோல்வியினுடைய பயம்தான் பிரதானமான காரணம். அந்த பயத்தின் காரணமாகத்தான் இப்படி முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள், அருவருக்கத்தக்க கருத்துக்களை எல்லாம் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த முஜ்ரா நடனம் என்பது முகலாயர்கள் அந்த சபையில் நடக்கிற கவர்ச்சி நடனம். அது வந்து ரொம்ப ஒரு அச்சத்தை கொடுக்குது, ஒரு ரொம்ப கேவலமான செயல் அப்படின்னு பிரியங்கா காந்தி ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தேஜஸ்வி யாதவ் கூட பேசியிருக்கிறாரு. இந்த உவைசி அவர்கள் வந்து சீனாவில் ஆக்கிரமிப்பு நடக்கும் பொழுது மோடி என்ன டிஸ்கோவா ஆடிக்கிட்டு இருந்தாரு, இவர் வந்து முஜ்ராவெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்காருன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க?
இல்ல, பிரதமர் இந்த அளவுக்கு கீழ்த்தரமானது ஒரு பேச்சை பேச வேண்டிய அவசியமே இல்லை. நான் என்ன கேட்கிறேன் என்றால், ஜனநாயகத்தில் வெற்றியும் தோல்வியும் இரு முகங்கள் தானே. நீங்கள் 2 முறை வெற்றி பெற்று அரியணை ஏறி இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆட்சியினுடைய கொடுங்கோன்மை உங்களை வீழ்த்துவதற்கு மக்கள் தயாராகி இருக்கிற மனநிலையை இந்த தேர்தல் களம் எதிரொலிக்கிறது. மக்களினுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு விட்டு நீங்கள் விடைபெறுவதுதானே ஜனநாயகத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்கும். உங்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் நீங்கள் அதைத்தான் செய்ய வேண்டும். மாறாக இவ்வளவு கீழ்த்தரமாக, அதாவது ஒரு 3ஆம் தர பேச்சாளர் பேசக்கூடிய வார்த்தையை பிரயோகித்து பேசுகிற அளவிற்கு ஒரு பிரதமர் தரம் தாழ்ந்து விட்டார் என்று சொன்னால், பிரதமருடைய நிலைப்பாட்டில் மிகுந்த தடுமாற்றங்கள் இருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், இப்படிப்பட்ட மேடை நாடகங்களை எல்லாம் அரங்கேற்றுவது நீங்களா எதிர்க்கட்சிகளா? மேடையில் அழுது புலம்பியது யார்? நீங்களா எதிர்க்கட்சிகளா? ராகுல் எங்காவது சலனப்பட்டாரா? ராகுல் எங்காவது தேர்தல் களத்தில் தன்னுடைய நிலை தடுமாறி ஒரு இடத்திலாவது பேசினாரா? பிரியங்கா காந்தி எங்காவது நிலை தடுமாறி ஒரு இடத்தில் பேசினாரா? தமிழ்நாட்டினுடைய தேர்தல் பிரச்சார களத்தில் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் எங்காவது ஒரு இடத்தில் பேசினாரா? எந்த தலைவரும் இந்தியா கூட்டணியின் சார்பில் நிலை தடுமாறி பேசாத பொழுது நீங்கள் ஏன் இவ்வளவு பதட்டம் அடைந்து ஒரு இழிவான அரசியலை பேசுகிற அளவுக்கு நீங்கள் தடுமாறி போயிருக்கிற? முஜிரா அரசியல் என்றால் என்னவென்று தெரியுமா? முஜிரா நடனம் என்றால் என்னவென்று தெரியுமா? நீங்கள் நடத்தி கொண்டிருந்தீர்கள் அல்லவா கொல்லைப்புற வழியாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து கொண்டு போய் சொகுசு விடுதியில் தங்க வைத்து அங்கே நடனங்களை நடத்தினீர்களே, அதற்கு பெயர் தான் முஜிரா நடனம். அப்படி காங்கிரஸ் எங்காவது ஒரு இடத்தில் செய்ததா? திமுக எங்காவது ஒரு இடத்தில் செய்ததா? ஆம் ஆத்மி கட்சி எங்கேயாவது செய்ததா? எந்த இடத்திலும் அப்படி செய்யவில்லை இந்தியா கூட்டணியினுடைய கட்சிகள். மாறாக பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த முஜரா நடனங்களை ஆடி அதிகாரத்தை கைப்பற்றியது என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். நீங்கள் இந்தியா கூட்டணியை பார்த்து அவர்கள் முஜரா நடனம் ஆடுவதற்கு கூட தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறீர்கள். ஆனால் மோடி இதன் மூலமாகவும் அம்பலப்பட்டு போயிருக்கிறார் என்பதை மோடி உணராமலேயே பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு தன்னுடைய அரசியல் மீதான அச்ச உணர்வு வந்துவிட்டது என்பதை தாண்டி தன்னுடைய இருப்பின் மீதான அச்ச உணர்வு வந்துவிட்டது. அதனால் தான் இவ்வளவு நிலை தடுமாறி அவர் அன்றாடம் மக்கள் முகம் சுளிக்கிற வகையில் ஒரு பிரதமர் பேசியது இந்திய வரலாற்றில் இதுதான் முதல் முறை என்று வரலாற்றில் இடம்பெறுகிற வகையில் மோடி பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாட்டு மக்கள் காரி உமிழ்கிற வகையில் பார்க்கிறார்கள் என்பதை மோடி அறியாமல் பேசுகிறார். அவருடைய வீழ்ச்சிக்கான ஆரக்கால்கள் அசைத்து பார்க்கப்படுகிறது என்பதை அவர் உணராமலேயே பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த தடுமாற்றம் தானே தேர்தல் ஆணையத்தில் எதிரொலிக்கிறது. ஏனென்று சொன்னால் மோடியே தடுமாறுகிற போது நாம் என்ன செய்ய முடியும்? நாம் இப்படியெல்லாம் ஒரு சார்பு நிலைப்பாடு எடுத்து விட்டோமே, நாளை நமக்கும் ஒரு பிரச்சனை வந்து விடுமே, நமக்கும் ஒரு ஆபத்து வந்து விடுமே என்று தேர்தல் ஆணையம் இப்போது பதறி போயிருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். கபில் சிப்பிலினுடைய இந்த டெமோ இன்னும் கூடுதலான பயத்தை அவர்களுக்கு தந்துவிட்டது. அதனால் தான் அவசர கதியில அவர்கள் சார் ஒரே ஒரு விஷயம் தான் சார், இதை துவக்கத்திலேயே வெளியிட்டு இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப சந்தேகம் இன்னும் அதிகமாக வலுவடைந்து இருக்கிறது. அப்போ இதை வைத்து நீங்கள் வேறு ஏதோ திரைமறைவில் செய்வதற்கான வேலைகளில் செய்து கொண்டிருந்தீர்கள். உங்களை எதிர்க்கட்சிகள் நசுக்கியதற்கு பிறகு, உலுக்கியதற்கு பிறகு, மக்கள் விழிப்படைந்து விட்டதற்கு பிறகு வேறு வழியே இல்லை என்ற நிலையில் இருந்து இப்போது நீங்கள் அதனை வெளியிட்டிருக்கிறீர்கள். இல்லைன்னா அன்னைக்கே நீங்க நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு நீதிமன்றத்தின் மூலமாகவே அன்றைக்கு வெளியிட்டிருக்க வேண்டியதானே? ஏன் அன்றைக்கு நீங்கள் வெளியிடவில்லை? ஏதோ ஒரு வேலையை திரைமறைவில் செய்வதற்கு நீங்கள் காத்திருந்தீர்கள். அதற்கான சூழலை உங்களுக்கு ஏற்படுத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் தயாராக இல்லை. குறிப்பாக இந்தியா கூட்டணி அதற்கு ஆப்பு வைக்கிற வேலையை செய்துவிட்ட காரணத்தால் வேறு வழி இல்லாமல் இப்போது நீங்கள் வெளியிட்டு விட்டீர்கள் என்பதைத்தான் மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். இப்போதும் நம்பிக்கை இழந்து போயிருக்கிறது தேர்தல் ஆணையம் என்பதை பட்டவர்த்தனமாக களத்திலிருந்து மக்கள் பேசுகிற செய்திகளாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜூன் 1ஆம் தேதி இந்திய கூட்டணி தலைவர்கள் எல்லாமே இந்த கள நிலவரம் குறித்து டெல்லியில் ஆலோசனை நடத்த இருப்பதாக ஒரு தகவல் இருக்குது. 5 கட்ட தேர்தல்களுக்கு பிறகு இந்தியா கூட்டணி ஒரு எழுச்சியான நிலையில் இருக்குது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் இந்தியா கூட்டணி தான் முன்னிலையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த சூழலில் இந்த ஜூன் 1ஆம் தேதியான அந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிறைவு கட்ட வாக்குப்பதிவு ஜூன் 1ஆம் தேதி அன்றைக்கு நடைபெறுகிறது. அன்றைய நாளில் இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் கூடி பேசுவது முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாகத்தான் கருதப்பட வேண்டும். காரணம், இதற்கு முன்பு தேர்தல் வியூகங்களை வகுப்பதற்காக கூடிய தலைவர்கள் இப்போது தேர்தலுக்கு பிந்தைய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிப்பதற்காக கூடியிருக்கிறார்கள், கூட போகிறார்கள் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல நான் 100 படி மேலே சென்று ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை முன்னெடுப்பதற்கான முதல் கூட்டமாக இந்த கூட்டம் அமைய போகிறது. அதிலே குறிப்பாக என்னை பொறுத்தவரையில் முதலமைச்சர் அவர்கள் ஒரு பிரதான பங்கை வகிக்க போகிறார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திசை காட்டுகிற வழியில் இந்திய துணை கண்டத்தினுடைய அரசியல் போக்கு மாறப்போகிறது என்பதைத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். காரணம், இதற்கு முன்பாகவே கூட்டங்களை நடத்தி இருக்கலாம்.
ஆனால் அவர்கள் அப்படிப்பட்ட கூட்டங்களை நடத்தவில்லை. ஏன் நடத்தவில்லை என்று சொன்னால், நிறைவு நாளில் நடத்த வேண்டும் என்கிற திட்டத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். நிறைவு நாளில் நடத்திட வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அன்றைக்குத்தான் தேர்தலினுடைய கடைசி கட்ட வாக்குப்பதிவு முடிவடைய போகிறது. முடிவடைந்த அன்றைக்கே நாம் கூடி பேசுவது என்பது எல்லா மாநிலங்களிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலினுடைய நிலைப்பாடு எப்படிப்பட்டதாக இருந்தது, மக்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்தது, வாக்குப்பதிவுகள் எப்படியாக இருந்தது என்பதை ஆய்வுக்கு உட்படுத்துவது மட்டும் அல்ல. அப்படி ஆய்வுக்கு உட்படுத்துவதாக இருந்தால் முதல் கட்டமாக நடந்த தமிழ்நாட்டினுடைய வாக்குப்பதிவு, தமிழ்நாட்டை ஒட்டி பிற மாநிலங்களில் நடந்த வாக்குப்பதிவை வைத்தே அவர்கள் ஆங்காங்கே கூட்டங்களை நடத்தி அல்லது கூட்டணி கட்சிகளை ஆங்காங்கே அழைத்து ஒருங்கிணைத்து கூட பேசி இருக்க முடியும். ஆனால் எல்லோரும் தேர்தலில் முனைப்போடு இருந்தார்களே தவிர ஒருங்கிணைக்கிற பணியை செய்ய வேண்டிய கட்டாயப்படுத்தி கொண்டிருந்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மட்டும்தான். முதல் கட்டமாக தேர்தல் நிறைவு பெற்றது. அதற்கு பிறகாக வழக்கமான பணிகளில் முதலமைச்சர் ஈடுபட்டு விட்டார். இப்போது 1ஆம் தேதி முதலமைச்சர் பங்கேற்கிற கூட்டமாக அந்த கூட்டம் அமைய போகிறது என்று சொன்னால், இந்த தேர்தல் முடிவுகள் எதிரொலிக்க போகிற இந்தியாவினுடைய அரசியல் நிலைப்பாட்டை கூர்ந்து கவனித்து அதற்கு அடுத்த கட்டமாக இந்தியாவினுடைய அரசியலை நகர்த்தக்கூடிய கூட்டமாக இந்த கூட்டம் அமைய போகிறது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே குறிப்பாக ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை முன்னெடுப்பதற்காக இந்த கூட்டம் நடத்தப்படுவதாகவே நான் உணர்கிறேன். அதற்காகத்தான் இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது. அடுத்த பிரதமர் யார் என்பதற்கு முதல் கட்ட கூட்டமாக இந்த ஜூன் 1ஆம் தேதி கூட்டம் அமையப்பெறும். நன்றி. நிறைய பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய பயனுள்ள நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.